ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் அருளும் முருகனாலயம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். முருகா என்றாலே உருகாத மனம் என்ற வாக்கிற்கு ஏற்றபடி நாம் முருகா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருளும் கருணை மிக்க தெய்வம்தான் இந்த கந்த கடவுள். இவருடைய புகழை சொல்ல பல ஆலயங்கள் இருந்தாலும் குழந்தை வரத்தை அருளுவதற்கு என்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றியும் அதை எப்படி வழிபட்டால் குழந்தை பாக்கியத்தை நாம் பெற முடியும் என்பதை பற்றியும் தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். குழந்தை வரம் அருளும் முருகன் ஆலயம். இந்த ஆலயமானது விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் அருகில் உள்ள ஒட்டன் கிராமத்தில் இரட்டை குன்றில் உள்ளது. இந்த குன்று தொலைவில் இருந்து பார்த்தால் மயில் போலவே காட்சியமைக்கும். இந்த குன்றுக்கு முருகன் குன்று என்ற பெயரும் உண்டு. அங்கு அமைந்திருப்பதுதான் இந்த ரத்னவேல் முருகன் ஆலயம். இந்த ஆலயத்தில் முருகனுடைய உருவ பிரதிஷ்டைக்கு பதிலாக வெறும் வேல் மட்டுமே பிரதிஷ்டை செய்து இருக்கிறார்கள். வருடா வருடம் பங்குனி உத்திரத்தின் போது 10 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. அதில் ஒவ்வொரு நாளும் அங்கு இருக்கும் வேலில் ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தை சொருகி வைத்து வழிபட்ட பின்பு எடுத்து பாதுகாப்பாக வைத்து விடுவார்கள். 10வது நாள் காவடி பூஜை முடிந்த பிறகு 11வது நாள் இந்த பழங்கள் ஏலம் விடப்படுகிறது. ஏலம் விடப்படும் அன்றைய தினம் இரவில் இடும்பன் பூஜை நடத்தப்படும். அந்த பூஜைக்கு பிறகு ஊரின் நாட்டாமை ஆணி செருப்பின் மீது நின்று கொண்டு ஏலத்தை தொடங்கி வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எலுமிச்சை கனியை ஏலம் எடுத்து உண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு என சொல்லப்படுகிறது. இந்த எலுமிச்சம் பழத்தை ஏலம் எடுப்பவர்களுக்கு இடுமனுக்கு படைக்கப்பட்ட சாதத்தை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கு கருவாடு சாதத்தை பிரசாதமாக வழங்குகிறார்கள். அன்றைய தினம் இரவு ஏலம் எடுத்தவர்கள் இந்த சாதத்தை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் காலையில் ஏலத்தில் எடுத்த எலுமிச்சம் பழத்தை கொட்டையோடு தம்பதியர் சாப்பிட வேண்டும். இந்த முறையில் முருகனை வழிபட்டு இந்த எலுமிச்சை கனி உண்பதினால் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்படி உண்டு பலரும் புத்திர பாக்கியத்தை பெற்றதாகவும் தகவல்கள் உள்ளது. ஆனால் இந்த ஏலத்தை அந்த ஊர் மக்களை தவிர வெளியில் உள்ளவர்களுக்கு வழங்குவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையால் ஏலத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஊர் மக்களின் உதவியோடு எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த எலுமிச்சை கனியை திருமண தடை, தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என முயல்பவர்கள், வீடு கட்ட நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்களும் ஏலம் எடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கைதான் நம்மை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. அதே நம்பிக்கையுடன் தான் இந்த முருகன் ஆலயத்திலும் பலரும் வந்து முருகனை நம்பிக்கையுடன் வேண்டி குழந்தை வரத்தை பெற்று செல்கிறார்கள். குழந்தை வரம் அருளும் ரத்னவேல் முருகன் ஆலயம் குறித்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.